லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஜிஎஸ்டி வரி வந்ததுனால தமிழக அரசிற்கு மாநிலத்துடைய வரி வருவாய் 1 லட்சம் கோடிக்கு மேல வந்திருக்கு. 1/3 3.5 லட்சம் கோடியில 3,50,000 கோடியில 1 லட்சம் கோடி எங்கேருந்து வருது? ஜிஎஸ்டி வருவாய். மீதி ஒரு 95,000 கோடி எங்கேருந்து வருது? மத்திய அரசு. மத்திய அரசுட்டேந்து மத்திய அரசுக்கு நீங்க கொடுக்கிற ஜிஎஸ்டில ஒரு ஷேரு, மத்திய அரசுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய நேர்முக வரி இன்கம் டாக்ஸ்ல இருந்து வர ஷேரு எல்லாத்தையும் சேர்த்து 62,000 கோடி கொடுக்கறாங்க. சென்ற ஆண்டு 56,000 கோடி, இந்த ஆரம் 10% கூட 62,000 கோடி மத்திய அரசாங்கத்திலிருந்து வருது. சென்ற ஆண்டு மத்திய அரசாங்கம் கிராண்ட்ஸா 20,000 கோடி கொடுத்தாங்க. இந்த ஆண்டு இதற்கு முந்தைய அரசாங்கம் இன்டரிம் பட்ஜெட் பட்ட போது 24,000 கோடி கிராண்ட்னாங்க. இப்ப இவங்க எஜுகேஷன் பாலிசி மத்த இதெல்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் 32,000 கோடி கிராண்ட் வருது. 24,000 கோடி கிராண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட 30% கூட. 32,000 கோடி 8,000 கோடி கூட வருது. மத்திய அரசாங்கத்தோட இணைந்து நடப்போன்னு உடனேயே. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், 2 கை சேர்ந்தாதான் பலம். கடவுள் 2 கையோ 2 காலோ 2 கண்ணோ 2 துவாரம் உள்ள மூக்கோ 2 காது கொடுத்ததுன்னா ஒரு மனிதனை எப்படி ஸ்ட்ராங் பண்றதோ அதே மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல மத்திய மாநில அரசுகள்ங்கிறது சேர்ந்து செயல்படணும், பிரிந்து செயல்படக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட். இதுவரை இருந்த அரசாங்கம் பிரிந்ததுனால ஊரு 2 ஆனா கூத்தாடி கொண்டாட்டம் பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் நடந்துச்சு. சோ ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு கொடுத்த தொகையில 40% 30% ஜிஎஸ்டி வரினால வந்துச்சு. இரண்டாவது, உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள்ல கிட்டத்தட்ட 25% 96,000 கோடி மத்திய அரசாங்கத்திலிருந்து வரியாகவும் கிராண்டாகவும் கொடுக்கப்படுகிறது. அப்ப தமிழ்நாட்டுக்கு கூடிய வருமானத்துல 25% மத்திய அரசு கொடுக்கறதுனாலதான் நடக்கிறது. அதனால மத்திய அரசையும் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது, ஜிஎஸ்டி வரியும் குறை சொல்ல முடியாது. ஆனா இருக்கிற சிச்சுவேஷன்ல சட்டியில இருந்தாதானே ஆப்பையில வரும், சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். வர வருமானத்துல எப்படி பெஸ்டா செலவு பண்ணலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ஒண்ணு நான் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும்னு ஆசைப்படுறது என்னன்னா, பத்திரத்துறையில இவங்க வருமானத்தை அங்க இருக்கிற ஊழல்களை குறைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னு தெரியுது. எப்படி சொல்றேன் அப்படின்னா, முந்தைய அரசாங்கம் ஆட்சியில இருந்தபோது 21,000 கோடியா இருந்தது 26,000 கோடியா வருமானம் ஆச்சு. அவங்களே எஸ்டிமேட் பண்ணாங்க 26 31 வரும்னு. ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ன எஸ்டிமேட் பண்றாங்கன்னா, 26 நாங்கள் 35,000 கோடிக்கு கொண்டு வர போறோம். 9,000 கோடி கூட்டுறாங்க. அப்ப 4,000 கோடி 9 இந்த 6 மாசத்துல. ஏன்னா பழைய அரசாங்கம் ஜூன் வரைக்கும் இருந்துட்டு போயிடுச்சு. இந்த 9 மாசத்திலேயே நாங்க இன்னும் ஒரு 4,000 கோடி கூட்ட போறோம்னா ஏதோ ஒரு லெவல்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஊழல்களை குறைத்து வருமானத்தை பெருக்குவதற்கு வழி பிளான் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா அந்த நம்பிக்கை வராது. அந்த நம்பர் அங்க நல்லா தெரியுது. அதனாலதான் மெயினா பாத்தீங்கன்னா இவங்க போட்ட பட்ஜெட் எஸ்டிமேட்லயே இவங்க எதிர்பார்த்தது 3 லட்சத்தி, பழைய அரசாங்கம் போட்ட பட்ஜெட் 3,44,000 கோடி. இவங்க 3,50,000 கோடி வராங்கன்னா அதுல மேக்சிமம் ஒரு 4,00,000 கோடி இங்கிருந்து தான் வருது. இன்னொரு 1,000 கோடி டாஸ்மாக்கு சப்ளை பண்ணிக்கிற ஓனர்ஸ்டேந்து வரக்கூடிய பணம். எஸ்டிமேஷன்லாம் இதெல்லாம் இருக்கு.
ஆனா இவங்க சில திட்டங்கள் வந்து சொல்லணும். புதுசா ஒண்ணும் மார்க் பண்ண முடியாது. ஆனா சில திட்டங்கள் கொண்டு வராங்க. பத்திரப்பதிவுல வந்து நம்ம நேர போகாம பதிவுக்கு முயற்சி பண்ண போறாங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒண்ணு. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கியூல நின்னு காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நின்னு பதிவு பண்றதை விட நீங்க இருந்த இடத்திலிருந்து பத்திரத்தை பதிவு செய்வதற்கு வழி செய்ய போகிறார். அதுக்கு எப்படி கண்ட்ரோல் கொண்டு வர போறாங்கிறத பார்க்கணும். எப்படி கண்ட்ரோல் கொண்டு வர போறாங்க? ஏன்னா ஒரு நிலத்தை வாங்குறோம் விற்கிறோம், ஒரு வீட்டை வாங்குறோம் விற்கிறோம். அப்ப வாங்குறவர் வந்து கரெக்டா வாங்குறவர் தானா, விற்கிறவர் கரெக்டா விற்கிறவர் தானா, அதை எப்படி பண்ண முடியாதாங்கிறதுனா கட்டாயம் பண்ண முடியும். இப்ப எப்படி வந்து நான் வந்து 1 கோடி ரூபாய் நெஃப்ட்ல பணம் அனுப்ப முடியும்னு என்னால இருக்கோ, ஆர்டிஜிஎஸ்ல பணம் அனுப்ப முடியுங்கிற போது பணத்தை அனுப்ப முடியும் போது சொத்துக்களையும் நம்ம மாத்திக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்கன்னா சில மாநிலங்கள்ல ஏற்கனவே வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த மாநிலத்திலையும் கொண்டு வர வேண்டியது வரவேற்கக்கூடியது. ஏன் வரவேற்கக்கூடியதுன்னா, இடைத்தரகர்கள் குறைந்தால் லஞ்சம் குறைக்கப்படும், இடைத்தரகர்களுடைய கொடுக்கக்கூடிய பணம் குறைக்கப்படும். அப்ப அது ஒரு நல்ல முயற்சி எடுக்க போறாங்க, வரவேற்கக்கூடிய ஒன்று. அடுத்தது என்ன எடுக்கணும் அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்கு காப்பீட்டு திட்டம் 5 to 7 லட்சம் வரை அடிப்படை காப்பீட்டு திட்டம். நோய் காப்பீடு வந்து 10 to 12 லட்சமா கூட்டுறாங்க. அரிய நோய்களுக்கான, அதாவது பெரிய டிசீஸ், கேன்சர் இந்த மாதிரி டிசீஸ்களுக்கு 10 to 15 லட்சம். இதுக்காக ஸ்பெஷலா வந்து ஒரு 838 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து ஏன்னா இன்னைக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணது வந்து பெரியசுன்னு நான் சொல்ல மாட்டேன். மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பென்சஸ் கூடும்போது அந்த காப்பீட்டு தொகை கூடுறதுனால இவங்க கையை விட்டு போடக்கூட வேண்டிய பணம் வந்து செலவழிக்கக்கூடிய பணம் வந்து கம்மியாகும். அது ஒரு அட்வான்டேஜ் அரசு ஊழியர்களை பத்தி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,000 கோடிக்கு மேல ஒதுக்கியிருக்காங்க. உயர்கல்வித்துறைக்கு 2,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயர்நிலை பள்ளிகள் 3,734 பள்ளிகள், ஒரு 3,000 பள்ளி 3,500 பள்ளிகளுக்கு மேல நவீனமயமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்புங்கிறது அடிப்படை உரிமை. படிப்பு வந்து வியாபாரமாக ஆயிடக்கூடாது. படிப்பு வியாபாரமாக்கப்பட்டதுனாலதான் நீட் எக்ஸாம் வந்துச்சு. அதுவும் எந்த விதமான படிப்பு வியாபாரமாக்கப்பட்டது? மிக பெரிய வியாபாரமாக்கப்பட்டது மனிதர்களுக்கு சேவை செய்யக்கூடிய மருத்துவ படிப்பு மிகப்பெரிய வியாபாரமாக்கப்பட்டது. மக்கள் யோசிக்கணும். நான் வந்து பட்ஜெட்டை பத்தி பேசும்போது சில உண்மைகளையும் சொல்ல விரும்புறேன். மருத்துவ படிப்பு மிகப்பெரிய வியாபாரமாக்கப்பட்டது. ஐயா, ஒரு மெடிக்கல் சீட்டுக்கு நான் 2 கோடி ரூபாய் செலவழிச்சு டொனேஷன் கொடுத்துட்டு, இல்ல 1 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்துட்டு நான் அது 5 வருஷம் 6 வருஷம் படிச்சுட்டு வெளியில வந்தா, நான் அந்த டொனேஷனா கொடுத்த பணத்தை எங்கேயோ கடன் வாங்கி கொடுத்தேன்னா அது வட்டியோட 2 கோடி ஆயிடுச்சு. நான் வெளியில வரும்போதே ஒரு வட்டி கட்டுனா கூட மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வட்டி கட்டுறோம். மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வட்டி கட்டுறோம். அப்ப என்ன, மாசத்துக்கு எம்டி டாக்டர் ஆகி நான் வெளியில வரும்போது நான் படிப்பு கொடுத்த செலவுக்கு வட்டி கட்டுறதுக்கு 2 லட்சம் கட்டணும்னா நான் நேர்மையான டாக்டரா இருக்க முடியும்? நான் எப்படி நம்ப முடியும்? நிறைய இந்த டெஸ்ட் எழுது, அந்த டெஸ்ட்டை பாரு, இந்த இதை பாரு, அந்த மருந்து வாங்கணும், எல்லா மருந்து கம்பெனிகள் இருந்தும் டெஸ்ட் கம்பெனி இருந்தும் கமிஷன் வாங்குறதுக்கு தான் முயற்சி பண்ண வேண்டிய நிர்பந்தங்கள் அவங்க தள்ளப்படுறாங்க. அப்ப நேர்மையா முயற்சியில படிக்கிறதுக்கு, மெரிட்ல வர்றதுக்கு, ஃபீஸ் பிக்ஸ் பண்றதுக்கு வந்ததுனால நீட்டு. நான் இப்ப நீட்டை பத்தி பேச விரும்பல. ஆனா அந்த மருத்துவ உயர்கல்விக்கு இவங்க வந்து 8,393 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, படிக்கிற குழந்தைகளுக்கு தூய்மை தேவை. ஸ்கூல்ஸ் வந்து கிளீனா இருக்கணும். அதற்கு வந்து ஒரு 10,000 பள்ளிகள்ல தூய்மைக்கு அதிக தூய்மை சூப்பர் கிளீன் சிஸ்டம்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு 139 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஒரு பள்ளிக்கு 1 லட்சம் பண்ணா கூட ஒரு 10,000 பள்ளி அவங்க கால்குலேட், அதாவது இது வந்து சாத்தியமானு பார்க்கணும். இவங்க ஒதுக்கிட்ட பணமும் இதுவும் சாத்தியமானு பார்க்கணும். இப்போ ஒரு பள்ளிக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் அதிக தூய்மைக்காக கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பள்ளிக்கு வந்து 1,20,000 ரூபாய் தேவை. அப்ப 1,20,00,000 பண்ணா 100 பள்ளி பண்ணலாம். அது மாதிரி 10 பங்கு பண்ணா 12 கோடி. அப்ப 139 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னா ஒரு பள்ளி தூய்மைக்காக ஒரு
பர்மனண்டா ஒரு தூய்மையாளர் போடுறதுக்கு பண்ணா கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துக்கு உரிய பட்ஜெட்ல ஒதுக்கியிருக்காங்க. அந்த கால்குலேஷன்ஸ் ஓரளவுக்கு கரெக்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய பெருமைப்படுகிற ஒரு பட்ஜெட்டா தான் இருக்கு. அப்புறம் கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர் பேர்ல ரெசிடென்ஷியல் ஸ்காலர்ஷிப் மாதிரி கொண்டு வராங்க. இது ஒரு அதாவது ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இலவச கல்வி, உணவு, உடை, படிப்பு எல்லாம் கொடுத்தா கூட சமூக பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் ஜாதி மதமின்றி சமூக பொருளாதார ரீதியாக சமுதாயத்திலும் கீழே இருக்காங்க, பொருளாதாரத்திலையும் கீழே இருக்காங்க. ஏன்னா சில குடும்பங்கள்ல உயர்ந்த ஜாதிகள்ல இருக்கிறவங்க கூட பொருளாதாரத்துல கீழே இருப்பாங்க. அவங்களுக்கும் சமூக பொருளாதார ரீதியாக இதை மினிஸ்டர் அழகா கிளீனா பேசியிருக்காரு. காமராஜரின் சிறப்பு பள்ளிகள் அங்கு என்ன கொடுக்க போறாங்கன்னா 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் உறைவிட பள்ளிகள், தங்குமிடம், புத்தகங்கள், சீருடை. இது முன்னாடி நடந்துச்சான்னு தெரியல. நான் ஒரு ஆடிட்டரா பேசுறேன், ஆடிட்டரா மாத்திரம் பேசல. இந்த ஸ்கீம் இருந்துச்சு எல்லாருக்கும். அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு நல்ல படிப்பு, இலவச படிப்பு அப்படிங்கிறது இந்த மாநிலத்தில இருந்துச்சு. பின்னாடி விளக்கப்பட்டது. சார் அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்னா, உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற இந்த ஆடிட்டர் அந்த மாதிரி ஒரு மெரிட்ல 9, 10, 11 அந்த காலத்துல 12ஆம் கிளாஸ் கிடையாது, எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க. நான் தான் +2க்கு முன்னாடி இருக்கிற பேட்ச், லாஸ்ட் பேட்ச். நான் விருதுநகர்ல சுபேரோடார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த மாணவனை, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு இருந்த மாணவனை மெரிட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ல அன்னைக்கு இருந்த அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம், அது மத்திய அரசாங்கத்தினால் நடத்தப்பட்டது, மத்திய அரசாங்கம் செலக்ட் பண்ணி எங்களை மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணி வேரியஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல போட்டாங்க. அன்னைக்கே எனக்கு எவ்வளவு செலவழிச்சாங்க அப்படின்னா, என்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி 1975ல இருந்து 78 வரைக்கும் வருஷத்துக்கு 25,000 ரூபாய் செலவழிச்சாங்க. ரெசிடென்ஷியல் ஸ்காலர்ஷிப், தங்குமிடம், உணவு, உடை, படிப்பு அனைத்தும் ஃப்ரீ. உடைனா எப்படி அன்னைக்கு கொடுத்தது சொல்றேன், அன்னைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் கொடுத்தது சொல்றேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் 4 கிடையாது, ஸ்கூல் யூனிஃபார்ம் 12 செட்டு, 6 நாளைக்கு 6 யூனிஃபார்ம். அது லாண்ட்ரிக்கு போயிடும். நான் கலாட்சேத்திரால படிச்சவன், இது சத்தியம், இது உண்மை. யார் வேணா போய் செக் பண்ணிக்கலாம் இது நடந்துச்சான்னு. அந்த இன்ஸ்டிடியூஷன் மெட்ராஸ்ல தான் இன்னைக்கு இருக்கு, திருவான்மியூர்ல பெசன்ட் தியோசாபிக்கல் ஸ்கூல்ல படிச்சேன். என்ன படிச்ச கிளாஸ் டீச்சர் கூட இன்னைக்கு 90 வயசுக்கு மேல இருக்காங்க. நான் இன்னைக்கும் போய் பார்த்துட்டு வருவேன், PK ராஜேஸ்வரின்னு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டம் கொண்டு வராங்க. இவங்க கொடுக்கிற இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இருக்கிற பட்ஜெட் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க 125 கோடி ஆண்டுக்கு ஒதுக்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 12,000 மாணவர்கள் படிக்க வசதி இல்லாத, ஜாதி மத பாகுபாடு இன்றி மெரிட்ல இருக்கிற மாணவர்களுக்கு உயர்கல்வி, கல்வியில் 9, 10, 11, 12 ரெசிடென்ஷியல் ஸ்காலர்ஷிப் போட கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனா அது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னா இது சமுதாய முன்னேற்றம், அதை எடுத்துக்கணும். மடிக்கணி திட்டம் 2000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா இந்த அரசாங்கத்தை நான் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, செய்வதை காலத்தில் செய், செய்வதை காலத்தில் செய், ஓட்டுக்காக செய்யாதீங்க. ஏன்னா இதுவரைக்கும் முன்றே இருந்த அரசாங்கம், உண்மைக்கே சொல்றேன், முந்தைய இருந்த அரசாங்கம் ஜனவரி 24 தாங்க 26ல தாங்க மடிக்கணி கொடுத்தாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? 7 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த 7 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு எப்ப கொடுத்தாங்க? ஜனவரி மாசம் கொடுத்தாங்க. ஏன்னா மே மாசம் எலெக்ஷன். அது ஏன்? அதுவும் 3rd இயர் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்பதான் 2nd இயர் மாணவரும் 1st இயர் மாணவரும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்கன்னு. அந்த திட்டம் சொல்லும் போதே சொன்னேன், 70 லட்சம் ஓட்டை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னு, 80 லட்சம் ஓட்டை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னு. எப்படின்னா, இப்ப நான் ஒரு கல்லூரி மாணவன், எனக்கு ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்கன்னா எங்க அப்பா அம்மா சந்தோஷமா நினைப்பாங்க. நானும் அந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுவேன், எங்க அப்பா அம்மாவும் சந்தோஷமா அந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுவேன். தப்பு இல்லை,
கொடுத்தீங்க, தப்பு இல்லை. ஓட்டு போட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ரைட்டா தப்பாங்கிறதெல்லாம் நான் எவாலுவேட் பண்ணல. அதை படிக்க ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா 3 ஆண்டுகளே அதை யூஸ் பண்ணி அந்த மாணவன் படிப்பார் இல்லையா? ஒரு மடிக்கணிங்கிறது இன்னைக்கு நீங்க 2000 கோடிக்கு மடிக்கணி வாங்கி கொடுக்க போறீங்கன்னா அது வந்து அரசாங்கம் வாங்கி கொடுக்கறதுனா 3 வருஷம் கேரண்டி வாரண்டியில் தான் வாங்கி கொடுப்பீங்க. அப்படிதான் கொடுக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மடிக்கணி மேனுஃபேக்சரர் 3 வருஷம் வாரண்டி தரதுக்கு தயாரா இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்க கொடுக்கிற மாணவனுக்கு கொடுத்தா தான் அது மிக பயன்பாடா இருக்கும். கல்லூரியை விட்டு வெளியில வரப்போற மாணவனுக்கு மார்ச் மாசம் வெளியில வரப்போற மாணவனுக்கு நீங்க ஜனவரி மாசம் கொடுத்தீங்கன்னா அது படிக்கிறதுக்கு கொடுக்கறது இல்ல, ஓட்டுக்கு கொடுத்தது. அதே மாதிரி கொடுக்காதீங்க. பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, நல்ல ஸ்கீம். அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்புன்னு சொல்லுவாங்க. எது நட்புனா அந்த இடுப்புல கட்டின வேஷ்டி அப்படி அதனும் போது கை போய் அப்படி தடுத்து நிறுத்துமா. அதே மாதிரி எப்ப தேவையோ அதை கொடுங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது தேவை. படிக்க முன்னாடி இருக்கிற அரசாங்கம் படித்து முடிக்க போறவங்களுக்கு கொடுத்தது. நீங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. திட்டம் நல்ல திட்டம். யார் வேணா சொல்லலாம், நாங்க கொண்டு வந்த திட்டம் நீங்க கொண்டு வந்துடலாம். எப்ப செயல்படுத்துறோங்கிறது இருக்குல்ல, அதை செயல்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட இது. அப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு டிராப் த ட்ரக்ஸ், கோ ஃபார் ஸ்போர்ட்ஸ். அத நல்லா சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு அப்படிங்கிறாங்க. அந்த திட்டத்துக்கு ஒரு 50 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட், மறைமுக வேலைவாய்ப்புகளுக்கு ஒரு 15,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. தாய்மாமன் தங்க மோதிரம், அண்ணனின் பரிசு, இதெல்லாம் வந்து நான் ஒரே வார்த்தை சொல்லிவிடுவேன். நீங்க தங்க மோதிரம் கொடுக்குறீங்க, அண்ணனின் பரிசு கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. குழந்தை பிறந்தா மோதிரம் கொடுக்க போறீங்கிறீங்க. தயவு செஞ்சு தங்கத்துல மோதிரம் கொடுக்காதீங்க. இந்த அரசாங்கம் நிஜமாவே ஒரு குழந்தைக்கு தங்கத்துல மோதிரம் கொடுக்கறதுனா தங்கத்துல மோதிரம் கொடுத்துறாதீங்க. அந்த மோதிரத்தை எடுத்து டாஸ்மாக் கடைக்கு போயிடும். இந்த அரசாங்கம் அந்த குழந்தையின் மேல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து மோதிரம் கொடுக்காதீங்க. அந்த குழந்தையோட பேர்ல ஒரு டெபாசிட்டை பண்ணி வைங்க. அரசாங்க பத்திரமா டெபாசிட் பண்ணி வைங்க. நீங்க கொடுக்கிற மோதிரத்துல எந்த தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால எந்த கடைக்காரனும் சேதாரம் இல்லாம கொடுக்க போறது இல்ல. இடைத்தரகர்களுக்கு தான் லாபம். அந்த மோதிரத்தை வச்சு அந்த தாயோ தந்தையோ அதை எடுத்து தேவைப்பட்டால் உடனே வட்டி கடைக்கு போகும், இல்ல டாஸ்மாக் கடைக்கு போகும். உங்களுக்கு அந்த குழந்தைக்காக ஒரு தாய்மானோட சீரா இருக்குன்னு நினைச்சு நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை பேர்ல டெபாசிட் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய ஒரு பர்டிகுலர் பீரியட் 10 வயசு 15 வயசுல வரப்படும் போது அந்த குழந்தைக்கு படிப்புக்கோ மற்ற செலவுகளுக்கோ அதை வந்து ஒரு பணமா அதே இதை கொடுங்க. அரசாங்கத்துக்கும் செலவு கிடையாது, இடைத்தரகர்களுக்கும் பெனிஃபிட் கிடையாது. இதுல டெண்டர் விட்டேன், டெண்டர்ல கமிஷன் அடிச்சா, அரசாங்க பத்திரமா கொடுங்க. அரசாங்க பத்திரமா கொடுங்க. இந்திரா விகாஸ், கிஷான் விகாஸ் பத்திரமா கொடுங்க. அந்த குழந்தைக்கு 9 வயசு ஆகும்போது டபுளா வரும். நீங்க இன்னைக்கு 5,000 ரூபாய்க்கு மோதிரம் வாங்கி கொடுக்குறீங்க, 10,000 ரூபாய்க்கு மோதிரம் கொடுக்குறீங்க, அந்த குழந்தைக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும். இல்ல அதை டபுள் பங்கா போட்டு 2 தரமா போடணும், அவனுக்கு 18 வயசு ஆகும்போது கல்லூரி படிப்புக்கு போகணும் கொடுங்க. மோதிரமா கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்கறதுல 100ல 99 மோதிரங்கள் வந்து டாஸ்மாக் கடைக்கு தான் போகுது. இதுதான் உண்மை. நல்ல எண்ணத்தில் செய்கிறீர்கள், அது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எரிசக்தி குறைப்பு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இதை பத்தி எல்லாம் திட்டம் அறிவிச்சிருக்கீங்க. இந்த அரசாங்கத்துக்கு நீங்க திட்டம் அறிவித்ததெல்லாம் கரெக்ட். உண்மையை கேட்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். நிஜமாவே கீழ்மட்டத்தில் இருக்கிற ஆட்டோக்காரங்களுக்கு எல்லாம், ரிக்ஷாக்காரங்களுக்கு எல்லாம் இந்த அரசாங்கம் நல்லது செய்ய நினைக்க வேண்டும் என்றால் உங்கள் மந்திரிகளை டெல்லிக்கு அனுப்புங்க. டெல்லியில 75,000 ரூபாயிலிருந்து 90,000 ரூபாயில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரிக்ஷா 70 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு இருக்கு. நான் பர்சனலா டிராவல் பண்ணிருக்கேன், அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசியிருக்கேன். அந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த ரிக்ஷாவை வைத்து அந்த ரிக்ஷா ஓனர் வந்து ஒரு நாளைக்கு 1,500 இருந்து 2,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவர் 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபா தான் சார்ஜ் பண்றாரு. 3 தரம் பேட்டரி மாத்திரம் மாத்திரங்கிறாரு. எனக்கு எலக்ட்ரிக் போக எனக்கு இவ்வளவு செலவழிக்கிறது. கிலோமீட்டர் 10 ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க. யார் வேணா 4 பேர் ஏறி போலாம். அதாவது எப்படின்னா
மாம்பலம் ஸ்டேஷன்ல இறங்குறாங்கன்னா அசோக் பில்லர் போகணும் 4 கிலோமீட்டர் அப்படின்னா 40 ரூபா. 4 பேர் ஏறலாம், அவருக்கு 160 ரூபா கிடைக்குது. 4 பேர் தான் ஏற முடியும் அந்த ரிக்ஷால. அவர் சொல்றாரு, எனக்கு 4 கிலோமீட்டர் 160 ரூபா கிடைக்குது, வருஷத்துக்கு நான் புது வண்டி மாத்துறேன். அந்த மாதிரி ரிக்ஷாக்களை இங்கேயே கொண்டு வரக்கூடாது. இதே இந்தியா ஒரே நாடு கூட்டாட்சி தத்துவம் டெல்லியில நடக்கிற பெனிஃபிட் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்டோக்காரர்களுக்கும் அதற்கு கீழே வேலை செய்ய அவங்க எதுக்கு 4.5 லட்சம் 5 லட்சம் வச்சு அந்த மாதிரி வண்டி வாங்கணும்? அப்ப இங்க ஏதோ ஒரு இடைத்தரகர்கள் இருக்கிறது. நிஜமாவே மக்களுக்கு பண்ணணும்னா நீங்க வந்து எரிசக்தியில சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் திறன் பயிற்சி அதெல்லாம் கொடுக்க போறேன் எல்லாம் பண்றேன்னு. நீங்க அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா சென்னையில இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கிற பொதுமக்கள் முதல்ல சந்தோஷப்படுவாங்க. அந்நிய செலவாணி குறையும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை 2 வீலர்ஸ் 3 வீலர்ஸ், அதாவது பப்ளிக் யூஸ் பண்ற 3 வீலர்ஸ் அத்தனையுமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளா கொண்டு வரதுக்கு 100% இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணிச்சுன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க பெட்ரோல்ல வந்து இன்னைக்கும் ஜிஎஸ்டி கிடையாது, 31% வரி வாங்குறீங்க, உங்களுக்கு நஷ்டம். ஆனா நிஜமாவே நாட்டுக்கு லாபம், ஃபாரின் கரன்சி குறையும், பெட்ரோல் கன்சம்ஷன் குறையும், பொல்யூஷன் குறையும், பொதுமக்கள் பெனிஃபிட் அடைவார்கள். பொதுமக்கள் பெனிஃபிட் அடைவாங்க. இன்னைக்கு ஒரே ஒருத்தர் வந்து மாம்பலம் ஸ்டேஷன்ல இருந்து அசோக் பில்லர் போறதுக்கு 150 ரூபா கொடுக்கிறாரு, 4 பேர் 40 ரூபா கொடுத்து போயிடலாம். இது டெல்லியில நடக்கிறது, பாம்பேல நடக்கிறது, சென்னையில நடக்கல, இன்னைக்கு இல்ல 8 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கிறதுல நான் சொல்றேன். ஏன் நடக்கல? நீங்க ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மக்களுக்கும் நல்லது பண்ண நினைக்கிறீங்க, நாட்டுக்கும் நல்லது பண்ண நினைக்கிறீங்க, திங்க் பண்ணுங்க. ஏன்னா நீங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நான் பயிற்சி கொடுக்கறது இல்ல. அதாவது என்ன சொல்றாங்க, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு மெக்கானிக் திறன் பயிற்சி கொடுக்க போறேங்கிறாங்க. வெஹிக்கிளே கொண்டு வராம நீங்க திறன் பயிற்சி கொடுத்து நான் என்ன பண்றது? அந்த அளவுக்கு இங்க வெஹிக்கிள் வரணும்ல, அதை கொண்டு வாங்க. மக்களுக்கும் பெனிஃபிட் கொடுங்க, ஓட்டுறவங்களுக்கும் பெனிஃபிட் கொடுங்க, பயன்படுத்துறவங்களுக்கும் பெனிஃபிட் கொடுங்க, பயிற்சியும் கொடுங்க, சந்தோஷமா இருக்கும். இது வந்து அரசாங்கத்துக்கு எடுத்துக்கூடியது. இந்த மாதிரி இப்படியே எடுத்துட்டு போனேன் அப்படின்னா ஆதி திராவிட துறையில கிட்டத்தட்ட 25,000 கோடி கொடுக்கறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 1485 கோடி கொடுக்கறாங்க. இதை விட சொல்லணும்னா 160 நீதிமன்றங்களுடன் 160 கோட் சிங்கிள் வளாகத்துல பிராட்வேல கொண்டு வர போறாங்களாம். 1375 கோடி பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. எல்லாரும் ஒரே இடத்துல கோர்ட்டுக்கு போலான்னு. ஸோ நிறைய திங்க் பண்ணியிருக்காங்க செயல்படுத்துறதுக்கு. அதை இன்னும் கொஞ்சம் உங்கள் ஸ்கோப்பை உங்களுக்கு நல்ல மான்சிங் அலுவாலியா மாதிரி எக்கனாமிக் அட்வைசர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. 5 பேர் கமிட்டியெல்லாம் போட்டிருக்கீங்க. அந்த 5 பேர் கமிட்டியில் அரசாங்க அதிகாரிகளோட பப்ளிக்லேயும் அரசாங்கத்து மேலே யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களையும் அந்த கமிட்டியில் கூப்பிட்டு போடுங்க. அப்போ தான் கீழே நடக்கிறது மேலே தெரியும். அரசாங்க அதிகாரிகள்லாம் மேலேருந்து கீழே பார்க்குறாங்க, கீழேந்து மேலே பார்க்குறவங்களையும் உங்களுக்கு தெரியணும். ரெண்டும் சேர்ந்தாதான் பார்வை பெனிஃபிட் வரும். அந்த மாதிரி உங்க போடுற கமிட்டியில அரசாங்க அதிகாரிகள் போட்டது தப்புன்னு சொல்லலை. ஆனா அதிகாரிகள்ங்கிறது எப்போதுமே மேல, கீழே நடக்கிறது தெரியாது. கீழே இருக்கிறவங்களையும் அந்தந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுடைய நிர்வாகமும் உங்களுடைய திறமையும் நீங்கள் புதிதாக வந்து சாதிக்க வேண்டிய எண்ணங்களும் உயர்ந்த அளவில் நடப்பதற்கு வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி, வணக்கம்.